பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அங்க பாத்தீங்களா ஒரு வேர் மவுஸ். அது எங்க இருக்குன்னு நாம தேடி கண்டுபிடிச்சாகணும். டிரான்சால்டேனியாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அங்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. நீங்க இப்ப டிரான்ஸ்லேட்டனியான்னு சொன்னீங்க. அப்ப நாங்களும் உங்க கூட வரோம். இப்ப டிரான்ஸ்லேட்டனியால ஃபேஷன் வீக் நடக்குது. ஒருவேளை உனக்கு உன்னோட ஃபேவரட் டிசைனர் கிட்ட இருந்து இன்டர்வியூ கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. நீ என்ன சொல்ற? ஓகே, குரூப்பா சேர்ந்தே போயிடலாம். அப்படியே நம்மளோட வேர் மவுஸ் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? கரெக்டா சொன்ன. இது வரைக்கும் நம்ம வேர் மவுஸ் லேப்டாப்ல தானே பாத்துருக்கோம். எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? சரி, அதை என்கிட்ட காட்டுங்க பாப்போம். அது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. நீ பார்த்தா பயந்து நடுங்கி போயிடுவ. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ப்ளே பண்ணே. டிரான்சால்டேனியா. இப்போ நம்ம முதல்ல அங்கிள் கிரேவிஸ சந்திக்கணும். அவருக்கு இந்த வேர் மவுஸ பத்தி ஏதாவது ரகசியம் தெரியுதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெஞ்சமின், நீ என் கூட வரியா? கண்டிப்பா அங்கிள். பென்டோராவும் நானும் ஃபேஷன் வீக் ப்ரோக்ராம அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். அப்புறமா உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் இவங்களோட சேர்ந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். நீயும் என் கூட வரேன்னு சொல்றியா? போன தடவை கூட நான் கேள்விப்பட்டேன். அங்க கிரேவிஸ் என்டமாலஜி படிச்சிட்டு இருக்காரு. அது பக்ஸ பத்தின ஸ்டடியா? அப்படின்னா சரி, நான் லேடிஸோட போயிட்டு வரேன். நிஜமாவா? ட்ராப் ஃபேஷன் ப்ரோக்ராம்? கண்டிப்பா. எப்பவுமே நான் ஃபேஷனபிளா தான் இருப்பேன். உனக்கு அதெல்லாம் போர் அடிக்கும் ட்ராப். நாங்க ஃபெலினோவை இன்டர்வியூ எடுக்க போறோம். நானும் ஃபெலிபோனியாவோட ஃபேன் தான். பிலிப்போலினோ. அதத்தான் நானும் சொன்னேன். இப்போ போலாமா? அது பக்ஸ பத்தின ஸ்டடி எல்லாம் கிடையாது. அது கண்டிப்பா வேற ஒரு ஸ்டடியை பத்தினது. நான் மரியாதையா சொல்ற, வெளிய போ. உன்னை கடைசியா ஒரு தடவை வான் பண்ற கிராம்பா யார்? என்னோட வீட்ல உன்ன மாதிரி திருடனுக்குலாம் இடமே கிடையாது. இதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவேன். அட, இது யாரு? பெஞ்சமின். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க வாங்க, உள்ள வாங்க. சாரி, நீங்க வரும்போது நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். ஆக்சுவலி நான் என்னோட பழைய பட்லரை திட்டிக்கிட்டு இருந்தேன். அவன் இங்க இருக்கிற நிறைய சமையல் பொருட்களை திருடிட்டு போக முயற்சி பண்ணா. நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன், ஆனா திருட்டுத்தனம் பண்ணா மட்டும் நான் பொறுத்துக்கவே மாட்டேன். அந்த பாக்ஸ பாருங்க. ஏய் பென்னி, இங்க பாரு, நம்ம இடத்துக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. உனக்கு நம்மளோட பெஞ்சமின ஞாபகம் இருக்கா? சொல்லு. ஒரே வார்த்தையில வெல்கம் பேக்னு சொல்றோம். டீயும் கேக்கும் ரெடியா இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ரெட்ஃபீல்ட். நாங்க சிட்னியை கொஞ்சம் வாக்கிங் கூட்டிட்டு போறோம். திடீர்னு நான் இங்க எதுக்காக வந்தேன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ரகசியம் இல்ல. இங்க நடக்கிற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கத்தானே நீங்க வந்திருக்கீங்க. அது கொஞ்சம் நாட்களாவே நடந்துட்டு இருக்க. நீங்க அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது அந்த வேர் மவுஸ் விஷயம். அதோட உங்களையும் சந்திச்சு பேசத்தான் நாங்க வந்தோம். ஆனா நாங்க வேற ஒரு விஷயத்துக்காக தான் வந்தோம். அந்த வேர் மவுஸ பத்தி தெரிஞ்சுட்டு போலாம் தான் வந்தோம். அத பத்தி உங்களுக்கு அதுக்கு பெருசா அந்த அளவுக்கு விளக்கம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு தெரியல. நான் முயற்சி பண்றேன். இந்த வேர் மவுஸ் அது உண்மையிலே இருக்கு, என்னால உறுதியா சொல்ல முடியும். அது நான் தான். எக்ஸ்கியூஸ் மீ, ஆளினால் அழகுராஜா எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் நாங்க பிலிப்பெலினோவையும் சந்திக்கணும். பிலிப்பெலினோ வரவே இல்ல. எனக்கு வருத்தமா இருக்கு. ரிலாக்ஸ். நீங்க பாருங்க, எமோஷனல் ஆக கூடாது. பிலிப்பெலினோ எப்பவுமே டிரான்ஸ்லேட்டனியா ஃபேஷன் வீக்குக்கு வருவாரு. அவர்கிட்ட அடுக்கடுக்கா ஏகப்பட்ட டிசைன்ஸும் இருக்கும். உண்மைதான். ஆனா அந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. அதனால அவரால எதையும் வாங்க முடியல. பிலிப்பெலினோ இந்த ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ண மாட்டாரு, வரவும் மாட்டாரு. நான் என்னோட ராக்கெட் எடுத்துட்டு போறேன். பிலிப்பெலினோ இல்லையா? அப்ப எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான வின்னர் வியூவை யார் கொடுப்பாங்க?
இங்க பாரு, பிராட் டியூட்லி ஒரு அழகான ஒரு டியூட். அவர்தான் மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன். மிஸ்டர் டியூட்லி, பிராட் சாலி, நீ என்ன எப்படி கூப்பிடணும்னா பிராட். அப்படிதான் சொன்னேன். ஹே பிராட், சும்மா சூப்பரா ஸ்டைலா இருக்கப்பா. அடி பின்னி பெடல் எடுக்கிற போல இருக்கே. அழகுராஜா வீடியோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? அவருக்கு ஒரு பெரிய இன்டர்வியூ இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியும்ல, பல வருஷங்களா நான் இந்த ஃபேஷன் வீக்குக்கு வந்திருக்கேன். ஆனா நான் இங்க இருக்கிற விஷயமே பல பேருக்கு தெரியல. ஆனா எல்லாரும் ரொம்ப விசாரிக்கிறது பிலிப் அலினோ பத்தி மட்டும்தான். நிஜமாவே இது ரொம்பவே அன்ஃபேரான விஷயம். இத நீங்க யாருன்னு காட்ட வேண்டிய நேரம். இன்டர்வியூ விஷயத்தை பத்தி எல்லாம் எனக்கு பெருசா தெரியாது. அநேகமா நான் கிளவுட்ஸ்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆற மாதிரி தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. கரெக்ட். இடுப்பு பகுதியில கொஞ்சம் சாப்பர் பண்ண. ஓகே, இந்த ஸ்லீவ்ஸ் கூட நல்லதா ஓ, இருக்குல்ல? நான் தான் இங்க பிக் பாலன். நீங்க விரும்புனீங்கன்னா தாராளமா அண்டர்வேர வெளிப்பக்கமா கூட போட்டுக்கலாம். ட்ராப், இதெல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்கு. பிரமாதம். இதத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு நிஜமாலுமே ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஜடூலோட சேர்ந்து நீ ஒர்க் பண்றியா? அது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நான் ரெடி. எஸ். ஆனா நீ நினைச்சாலும் வேர் மவுஸா ஆக முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயமே இல்ல. நான் நல்லா அசந்து தூங்கும் போதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்குது. அதான் பாயிண்ட். அது நடக்கிறத நீ என்னைக்குமே பார்த்தது இல்ல, எந்த எவிடன்ஸும் இல்ல. ஆனா நீங்க இத கொஞ்சம் பாருங்க. இந்த மாதிரி கிளாத்ஸ் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது இது என் கால் மேல இருக்கு. அத நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டுக்கலாம்ல. இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா என்னோட ஜன்னல் கண்ணாடி மேல பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரியும். என்னது அது? இவ்ளோ பெரிய ஃபுட் பிரிண்ட்ஸா? ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு மட்டுமே நாம எந்த ஒரு முடிவுக்கும் வந்துட முடியாது, தெரிஞ்சுக்க. ஆனா அத நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? இங்க பாருங்க. இத பாக்குறதுக்கே ரொம்ப மோசமா இருக்கு. இருந்தாலும் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் வச்சிருப்பீங்களே, அப்படிதானே அங்கிள்? கண்டிப்பா அங்கிள், நீங்க நிச்சயமா ஒரு வேர் மவுஸ் கிடையாது. அதை நாங்க நிரூபிக்கிறோமா இல்லையான்னு பாருங்க. பெஞ்சமினும் நானும் ராத்திரி முழுக்க உங்க கூடவே இருந்து அதை நிரூபிக்க போறோம். கண்டிப்பா எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்கவே நடக்காது. சார், நீங்க சுட சுட டீ சாப்பிடுறீங்க? கண்டிப்பா ராட்ஃபீல்ட். இன்னைக்கு ராத்திரி முழுக்க நாங்க தூங்கவே போறதில்ல. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க இப்ப சூப்பர் மாடல்ஸ் பார்க்க போறீங்க. மார்ஃபெலே ஸ்லாப்பர். அதுல கொஞ்சம் பைனாப்பிள் வாசனை இருந்தா சூப்பரா இருக்கும். ஊலலலா, என் நண்பன் நிஜமாவே ஒரு பெரிய ஜீனியஸ் தான். பிராட், நம்ம இப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமா? இன்டர்வியூவா? தேவையில்லாம இப்ப எதுக்கு அதெல்லாம்? நாங்க ஆர்ட்ட கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெசலி டுடேட்ஸ். இப்ப என்னால வெயிட் பண்ண முடியாது. டிராப்பஸின் ப்ரோகிராம் நடந்துகிட்டு இருக்கு. அவன் இப்ப ரொம்ப ஃபேஷனபிளா பிஸியா இருக்கான். சரி, ஓகே, நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணலாம். என்ன சத்தம்? நாம எப்படி அசந்து தூங்கிட்டோம்? எப்படி நாம தூங்கணும்? அங்கிள் கிரேவ்ஸ் ஆளையே காணோம். கதவு தரங்க, சீக்கிரமா கதவு தரங்க, கதவு தரங்க. வந்துருச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த வேர் மவுஸ் அது ஃபேஷன் ஷோக்கு வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண பார்த்துச்சு. அங்கதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா, நீயும் அது ஈஸியா சொல்லிடுற. நீ அது கையில மாட்டி இருந்தா டின்னர் ஆயிருந்திருப்ப. இப்ப கூட அது வெளிய தான் நிக்குது. பாருங்க, எங்க போச்சு? ட்ராப் எங்க? ட்ராப், ட்ராப், நீ எங்க இருக்க? உனக்கு ஒண்ணு ஆகலல? அங்கிள், கொஞ்சம் இந்த பாட்டில பாருங்க. அதெல்லாம் விட்டு பெஞ்சமின். முதல்ல இப்போ நம்ம அங்கிள் கிரேவியஸ போய் பார்க்கணும். வித்தியாசமா இருக்கே. நான் ஒரு ஃபேஷன் மாடல். அப்படினா இவர்தான் வேர் மவுஸா? அங்கிள் கிரேவிஸ் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாரு. என்ன என்ன என்னாச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு எதுவுமே சரியா ஞாபகத்துல இல்ல. நான் உங்க கூட சேர்ந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாருங்க, உங்களோட கால் தடங்கள் தான் விண்டோல இருந்து பெட் வரைக்கும் வந்திருக்கு. நான் அசந்து தூங்கும் போது எனக்கு மறுபடியும் ஏதாச்சும் ஆயிடுச்சா என்ன? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா நான் தான் வேர் மவுஸ் போல இருக்கு. அதுவும் முக்கியமா அந்த டிரான்சன்டேனியால. எனக்கு வேற சாய்ஸே இல்ல. நான் இப்ப உங்களை விட்டு போய் தான் ஆகணும். போறதா? இல்ல,
இல்ல கவலைப்படாதீங்க. ரெட்ஃபீல்ட் உங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துப்பா. நான் எங்க போயிட போறேன், கொஞ்ச நேரத்துக்கு ஃபாரஸ்ட்ல இருக்க போறேன். நீங்க விரும்பும்போது தாராளமா என்ன வந்து பாத்துக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் எல்லாருக்கும் சேஃப்டியா. இதெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா தெரியுது. இப்போ அதை தெளிவுபடுத்த என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் இல்ல. ஆனா நான் உறுதியா சொல்றேன், கண்டிப்பா நீங்க ஒரு வேர் மவுஸா இருக்க முடியாது. நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அப்படி சொல்ல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அதுதான் நல்லது. இப்போ எனக்கு தேவை ஒரே ஒரு சாலிட் க்ளூ மட்டும்தான். ஒரு நிமிஷம் பெஞ்சமின், நீ அந்த டஸ்ட்பின்ல ஏதாவது வித்தியாசமா பாத்தியா? என்ன கேட்காதீங்க. கிரேவிஸ் நேத்து நைட்டு டவுன் விட்டு போயிட்டாராமே. அவர் இப்ப காட்டுல தான் இருக்காரு. ஏன்னா அவர் தான் வேர் மவுஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், டாப் அண்ட் ஜூடி வந்திருக்காங்க. ரெடி டு கிக் ஃபேஷன். ஃபேஷன் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். அதை நிரூபிச்சு காட்டுறேன் பாரு.